எழுத்தாளர் முத்துலட்சுமி ராகவன் எழுதிய ஆசையா கோபமா. கொட்டுகிற அருவியில் முகம் நீட்டியதைப் போல சிலுசிலுப்பாக உணர்ந்தாள் பூர்ணிமா. அவள் முகத்தில் நீர் திவலைகள் படிந்து வழிந்து அந்த அனுபவம் பொய் இல்லை, உண்மையே என்று உணர்ந்து மீண்டும் அருவிக்குள் முகம் நீட்ட விழைந்தாள் பூர்ணிமா. அவளது ஆசையை அறிந்ததைப் போல் அருவி நீர் மீண்டும் அவள் முகம் மீது கொட்டியது. நீர் துளிகளின் மெல்லிய தாக்குதலில் அவள் முகம் சிலிர்த்து அந்த ஜில்லென்று நதிநீரில் நனையும் அனுபவத்தை ரசித்தாள். ஏண்டி, இன்னும் எத்தனை பக்கெட் தண்ணிய உன் மேல கொட்டுனா நீ எழுந்து தொலைப்பேன்னு சொல்லி தொலைடி என்றாள் பூர்ணிமாவின் தோழி. நீரில் அமிழ்ந்து கொண்டிருந்தவளின் காதோரமாக கோபக்குரல் ஒலிக்க, இது சரளாவின் குரலை போல இருக்கே, பூர்ணிமா நினைத்து கொண்டாள். நினைவோடு நிறுத்தி கொள்ளாமல் கண் விழிக்காமலேயே, சரள், நீயும் அருவியிலே தலையை காட்ட, எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு தெரியுமா என்று முணுமுணுத்தும் வைத்தாள். இருக்கும்டி, இருக்கும். நானும் உன் கூட இந்த அருவியிலே ரசிக்க வந்துட்டா யாரு நம்ம மேல பக்கெட் தண்ணிய ஊத்துறது? உன் மேல ஊத்த நான் இருக்கேன், என் மேல ஊத்த யாரு இருக்கா? ரௌத்ரமாக சரளாவின் பதிலை கேட்ட பூர்ணிமா, இவ எதுக்கு இத்தனை கோபப்படுறா? அருவி குளியலுக்கும் பக்கெட் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம் என்று புரியாமல் கண் விழித்தாள். விழித்தவளின் முன்னால் அருவிக்கரைக்கு பதில் அறையின் சுவர் தெரிந்தது. கொட்டும் அருவிக்கு பதில் பக்கெட்டுடன் நின்று கொண்டிருந்தாள் சரளா. கண்களை கசக்கியபடி எழுந்து உட்கார்ந்த பூர்ணிமா, அருவிக்கரை எங்கேடி என்று சரளாவிடம் கேட்டு வைத்தாள். விடியற் காலையிலேயே என் கொல்ல வெறி கிளப்பாத. சே, குற்றால அருவியில குளிச்சுக்கிட்டு இருந்தவகிட்ட கொலவெறிய பத்தி பேசாதேடி. எனக்கு நல்லா வந்துரும் வாயில. கண்ணை முழிச்சு பாருடி. இது அருவிக்கரையா? இல்ல, இது ஓ ஹாஸ்டல் ரூம். ஆமா, இது அருவிக்கரை மாதிரி இல்லையே. எப்படி இருக்கும்? லேடிஸ் ஹாஸ்டல்ல 8 அடி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அருவிக்கரைய வான்னு கூப்பிட்டா அது வந்து விடுமா? கனவில் தான் அது வரும், நிஜத்தில் பக்கெட் தண்ணி தான் வரும். பக்கெட் தண்ணியவா விட்டுக்கிட்டு இருந்த? ஆமா, பின்ன இவ்வளவு நேரம் அருவியில ஆனந்த குளியல் போட்டுக்கிட்டு இருந்த? நல்ல கதை தான் போ. பக்கெட் தண்ணிய முகத்துல வீசி அடிச்சுக்கிட்டு இருந்தேன்டி என்றாள் சரளா. முகம் பூராவும் வழிந்து கொண்டிருந்த நீரை கையால் வழித்து விட்டபடி எழுந்து அமர்ந்தாள் பூர்ணிமா. ஏண்டி பிசாசே, என் முகத்தில் தண்ணிய கொட்டுன? வேற வழி? தினமும் எனக்கு இதே வேலையா போச்சு. ராத்திரி பூராவும் குருட்டு யோசனையிலே மண்டைய உடைச்சிக்கிட்டு விட்டத்தை பார்த்தபடி கிடக்க வேண்டியது. விடிஞ்சப்புறம் கும்பகர்ணனாய் மாறி தூக்கம் போட வேண்டியது. உனக்குத்தான் இதே பிழப்பா போச்சே. உன்னை எழுப்பி பேங்குக்கு கூட்டுக்கிட்டு போறதுக்குள்ள உன்பாடு எம்பாடுன்னு ஆகி தொலைக்குதுடி. இப்ப மணி என்னன்னு தெரியுமா? என்ன, ஒரு 6 மணி இருக்குமா? பேராசை தாண்டி உனக்கு. இப்ப மணி 8. பூர்ணிமா அலறி அடித்து கொண்டு படுக்கையை விட்டு எழுந்து குளியலறைக்குள் ஓடினாள். இப்ப புரியுதா நான் ஏன் உன் முகத்துல பக்கெட்டா தண்ணிய ஊத்துனேன்னு? விளம்பர பாணியில் சரளா சொல்ல பூர்ணிமா அவளை முறைத்தாள். சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு ஓட்டி பார்க்கறியா? எனக்கு எதுக்குடி வம்பு? 8:30க்கு ஓப்பன் ஆகிற டைனிங் ஹாலை 3/4 மணி நேரத்தில் மூடிடுவாங்க. அந்த நேரத்துக்குள்ள போனால்தான் காலையில வயிற்றில் போட ஏதாவது கிடைக்கும். மதியத்துக்கும் லஞ்ச் பாக்ஸ் நிரம்பும். இது அநியாயண்டி. எதை சொல்கிற? இந்த ஹாஸ்டலில் போடுகிற சட்டத்தை தான் சொல்றேன். இங்கே இதுதான் சட்டம். உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி சட்டம் போட்டால் கூட
திருந்த மாட்டீங்களேடி. ஓடு, 8:30க்குள்ள பல்லையாவது தேய்த்து விட்டு வந்து சேரு என்றாள் சரளா. பூர்ணிமா குளித்து முடித்தே வந்து விட்டாள். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க நேரம் இல்லடி, நைட்டியோடு சாப்பிட கிளம்பலாம் என்றபடி முதலில் பந்திக்கு முந்துவோம். 10 மணிக்கு தானே பேங்க்குக்கு போகணும். இங்கிருந்து பேங்க் போக அரை மணி நேரம் ஆகுமேடி. இவ்வளவு யோசிக்கிறவ இழுத்து போத்திக்கிட்டு 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. அவர்கள் சன்ன குரலில் வழக்கடித்தபடி சாப்பிட்டு விட்டு வந்தார்கள். 10 நிமிஷம்தான் இருக்கு. கை கடிகாரத்தை பார்த்தபடி பூர்ணிமா பரபரத்தாள். அது உன் கவலை. ஆல்ரெடி நான் கிளம்பி ரெடியா. சாவாதனமா ஒரு நாவலை எடுத்து புரட்டியபடி சரளா கூறினாள். அவளை எரிப்பதை போல பார்த்தபடி அந்த 10 நிமிடத்தில் பூர்ணிமா தயாராகி விட்டாள். வெரி குட். தோழியின் வேகத்தை மெச்சிய சரளாவை பார்வையிட்டாள் பூர்ணிமா. உயரமாக ஒல்லியாக குடிபோல் இருந்தாள் சரளா. வட்ட முகத்தில் பெரிய கண்கள் லேசாக மையிட்டுப்பட்டு பார்ப்பவர்களை வசீகரித்தன. அடர்ந்த கருமையான கூந்தலை விரியவிட்டு ஹேர் பேண்டில் அடக்கி இருந்தாள். எப்படித்தான் இவ்வளவு அழகா இருந்து தொலைக்கிறாளோ? அவள் மனதுக்குள் எண்ணம் எழுந்தது. என்னடி அப்படி பார்க்கிற? பார்ப்பதை போல இருந்து தொலைக்கிற. பார்க்கறேன். தோடா, நீ பார்க்கறத போல இல்லையா? பூர்ணிமா அதற்கு பதில் சொல்லாமல் பேச்சை மாற்றினாள். இருக்கிறது திருநெல்வேலியில், பேச்செல்லாம் சென்னை பேச்சா? பிறந்து வளர்ந்தது சென்னை தானடி. இந்த 1 வருஷமாதான் திருநெல்வேலியில் இருக்கேன். என்ன சொல்றியே? நீ மட்டும் யாரா? பெரிய குளத்துக்கார பொண்ணு தானே நீ. இப்ப வேலைக்கு போகாமல் ஊரை பத்தி என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடக்கு? வா வா போகலாம். கிளம்பிய பூர்ணிமாவை நிறுத்தி அவள் கண்களுக்குள் உற்று பார்த்தாள் சரளா. இப்பொழுது என்னடி அப்படி பார்க்கற என்று கேட்பது பூர்ணிமாவின் முறையாகிவிட்டது. நீ ஏண்டி என்னையே உயர்த்தியா பேசுற? நீ எவ்வளவு அழகுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இப்படி சொன்ன பூர்ணிமா சரளாவை போல உயரமாக இல்லாமல் உயரம் கம்மியாக இருந்தாள். பூசினார் போன்ற சதப்பிடிப்பான உடல்வாகு, மாநிறம், நீள்வாக்கிலான சிறிய கண்கள், நீண்ட கூந்தல். பூர்ணிமாவை போல பார்த்தவுடனே வாவ் என்று சொல்ல வைக்கும் அழகியாக அளவில்லாவிட்டாலும் அவளிடம் ஒரு விதமான தனித்த வசீகரத்தன்மை இருக்கத்தான் செய்தது. அவள் சிரிக்கும் போது கூட சேர்ந்து சிரிக்கும் கண்கள் அவளது அந்த வசீகரத்தை அதிகப்படுத்துவதை அவள் அறியாமல் இருந்தாள். மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நீயா எப்படி சொல்ற? ஓ, குணசீலனுக்கு தெரியாதா? இதை கேட்டவுடன் பூர்ணிமாவின் மனதில் சாரல் அடித்தது. அவளது மனதின் மையில் கண்களில் தெரிய அவள் முகம் ஒளிர்ந்தது. இதழ் வளைத்து சிரித்தாள் அவள். அட அட, அம்மனி முகத்துல பல் தெரியுது. சரளா கன்னத்தை சிமிட்டி சிரித்தாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீயா எதையாவது சொல்லாத. அவனை எதற்கு இப்போ ஞாபகப்படுத்துற? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லு. உன் மனசுல அவன் இல்லையா? இல்ல. இது என்ன நம்ப சொல்றாக்கம்? ஆமா, இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த ஜோக் இதாண்டி. இதையெல்லாம் சொல்ல தெரியுது. இந்த வருஷத்துல நாம லேட்டா போனது எத்தனை தடவைன்னு மட்டும் நினைவில் இல்லையா? அதை மறந்து போனேன் பாரு. வாடி, ஓடியே போகலாம். நாம ஓட முடியாது. வண்டியில ஏறி உட்காரு, வண்டி ஓடும். சரளாவின் கைனடிக் ஹோண்டாவில் பூர்ணிமா ஏறிக்கொள்ள வண்டி கிளம்பி படு வேகமாக சாலை போக்குவரத்துக்குள் கலந்தது. மூச்சிறைக்க பேங்குக்குள் நுழைந்தவர்களை பார்த்த குணசீலன்
புருவங்களை உயர்த்தினான். ஏண்டா அரவிந்தா, இவங்க வேலைக்கு வந்திருக்காங்களா இல்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க வந்திருக்காங்களா? அந்த அரவிந்தனாகப்பட்டவன் சரளாவை அள்ளி பருகுவதைப் போல ஒரு பார்வை பார்த்துவிட்டு, எனக்கு அப்படியெல்லாம் தோணலடா, எங்க தாத்தா சொன்ன என்று கதையில வருகிற பூலோக ரம்பை மாதிரி தோணுதுடா சொல்லினான். காலையிலேயே வழி செல்ல ஆரம்பிச்சிட்டாண்டி, பூர்ணிமாவின் காதோரமாக முணுமுணுத்தாள் சரளா. பூர்ணிமாவோ அவளது முணுமுணுப்பை கவனிக்காமல் குணசீலனின் புருவ உயர்த்தலை கவனித்தபடி முகச்சுளிப்புடன் அவனுக்கு பக்கத்து சீட்டில் அமர்ந்தாள். அப்படியே இஞ்சி தின்ன குரங்கை போலவே இருக்குடா. குணசீலன் பூர்ணிமாவை பார்த்தபடி அரவிந்தனிடம் சொல்லி வைக்க பூர்ணிமாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. என்னதானே சொல்கிறாய் என்று அவன் சட்டையை பிடிக்க முடியாமல் கண்முன் காத்திருந்த மக்கள் வரிசை தடுக்க அவள் பரபரவென்று கம்ப்யூட்டரை உயிர்ப்பித்தாள். எனக்கு ஒன்றும் அப்படி தோணல, சரளாவின் முகத்தில் விழிப்பதித்திருந்த அரவிந்தன் சொன்னான். நீ பார்க்கிற முகம் அப்படி, குணசீலன் ஜாடையாக பூர்ணிமாவை பார்த்தபடி கூறினான். அவன் எதிர்பார்ப்பு பொய்க்கவில்லை. பூர்ணிமா எரிமலையாய் அவன் பக்கம் திரும்பி அனல் பார்வை ஒன்றை கக்கினாள். குணசீலன் அதற்கும் அயர்ந்து போகவில்லை. அப்பா, ஒரே அனல் கக்குதுடா மச்சான் என்று மீண்டும் அவளை வம்புக்கு இழுத்தான். பொறுக்க முடியாத பூர்ணிமா அரவிந்தன் பக்கம் திரும்பினாள். இது சரியில்லை அரவிந்தன். சரளாவின் பார்வையை தன் பக்கமாக திருப்ப தீவிரமாக முயன்று கொண்டிருந்த அரவிந்தன் பேந்த விழித்தான். இவை எதை சரியில்லைன்னு சொல்கிறா? ஒருவேளை ஃப்ரெண்டை நான் சைட் அடிக்கிறது தான் சரியில்லைன்னு சொல்கிறாளோ? எனக்கு இதாங்க சரி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்றாள் பூர்ணிமா. சரளாவின் தோற்றத்தை ரசித்து கொண்டிருந்தவன் அரவிந்தன், ஏங்க எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா என்று சொல்லி வைத்தான். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது என்றாள் பூர்ணிமா. இவ ஃப்ரெண்டை பார்த்தா இவளுக்கு என்ன? இவளுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு என்ன, பிடிக்கலனா தான் எனக்கு என்ன? அவளுக்கு பிடித்திருந்தால் போதுமே. எனக்கு பிடிச்சிருக்கே, எப்பவும் நான் வாயை மூடிக்கிட்டே இருந்துருவேன்னு நினைக்காதீங்க என்றாள் பூர்ணிமா. நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன? நான் நினைக்கலங்க. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. எது இருக்காது? இருக்காட்டி போகட்டும். ஆபீஸுக்கு வந்தா வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கவங்களை பார்க்க கூடாது. பூர்ணிமாவின் ஜாடை பேச்சை ரசித்தபடி அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த குணசீலனை முறைத்தபடி பூர்ணிமா பேசி வைக்க அரவிந்தனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அது எப்படி இவள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி வைக்கலாம்? அவன் ஆபீஸுக்கு வருவதே சரளாவை பார்க்கத்தான். ஹலோ, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, நான் என் வேலையை தான் பார்க்குறேன். மற்றவங்க தான் அப்படி இல்லை. நீங்க ஏங்க மற்றவங்களை பார்க்குறீங்க? நான் சரளாவை பார்ப்பதை நீ ஏன் பார்க்கிறாய் என்ற கோபத்தில் தான் அரவிந்தன் இந்த கேள்வியை கேட்டான். அது என்றபடி சிரித்த குணசீலனின் பார்வையில் கேலி இருந்தது. பூர்ணிமா அவனை பார்ப்பதை உணர்ந்தும் கேலி சிரிப்பாக அது இருக்க அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வார்த்தைகள் வராமல் தவித்து போனாள். பேச்சை நிறுத்திவிட்டு வேலையில் கவனமாகிவிட அங்கே தற்காலிகமாக அமைதி நிலவியது. வரிசையில் மடமடவென்று கடுப்புடன் நின்றவர்களிடம் பேங்க் புக்கை வாங்கி வேலையை முடித்து கொண்டிருந்தவளை அவள் பார்க்காததை போல பார்த்து வைத்தான் குணசீலன். புருவச் சுளிப்புடன் இருந்தவளின் புருவங்களை நீவிவிட வேண்டும் போல அவனுக்கு இருந்தது. பிடிவாதக்காரி. அவன் பார்வையில் சுவாரஸ்யம் வந்தது. அவனுக்கு அவளின் அந்த பிடிவாதத்தை பிடிக்கும்.
கோபத்தை பிடிக்கும். அவளிடம் வாய் வளர்த்தி வம்பு இழுக்க பிடிக்கும். இவ்வளவு ஏன், அவளையே அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதை அவன் வார்த்தைகளில் வெளிப்படுத்தியதே இல்லை. அவன் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மாறுதல் வாங்கி வந்தவன். வந்த முதல் நாளே பூர்ணிமாவுக்கும் அவனுக்கும் மோதல் ஏற்பட்டு விட்டது. மாதங்களுக்கு தான் வேலையில் சேர்ந்து அந்த வேலைக்காக ஊர் விட்டு ஊரும் வந்திருந்த பூர்ணிமாவுக்கு அலுவலக நினைவுகளை பற்றி ஆழ்ந்த அறிவு இல்லாமல் இருந்தது. சென்னையில் இருந்து மாறுதலாகித்தான் அவன் வந்திருக்கிறான் என்ற நினைவின்றி, என்னவோ அவன் அன்றுதான் வேலைக்கு சேர வந்திருக்கிறதை போல அவள் வேலை சொல்லி கொடுத்த விதம் அவன் ஒரு கேலி பார்வையை பார்த்து வைத்தான். எவ்வளவு இலப்பமாக பார்க்கிறான். அவள் வெகுண்டாள். அவனது பார்வை அவளை உசுப்பிவிட, ஹலோ, வேலை கத்துக்கணுங்கிற அக்கறையே இல்லையா என்று முறைத்தாள். அது இருக்கு நிறைய. ஆமா, மேடத்துக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆகுது? அவன் போலி பணிவுடன் வினவினான். 6 மாசம் ஆகுது. அவள் கெத்தாக பதிலளித்தாள். அவன் புருவங்களை உயர்த்தி பெரிதாக்கி பிரமித்தான். அப்பா, ரொம்ப அதிகமான சர்வீஸ் தான். அதுல பாருங்க மேடம், உங்க அளவுக்கு எனக்கு சர்வீஸ் இல்லைங்க. ஏதோ 5 வருஷம்தான் சர்வீஸ் ஆகுது. அவன் கண்களில் தெரிந்த அப்பட்டமான கேலியை கண்ட பூர்ணிமாவுக்கு வெட்கமாகிவிட்டது. இதை சொல்லாமல் இவன் என்னிடம் வேலை சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டு வேடிக்கை பார்த்திருக்கிறான். அவளுக்குள் சினம் துளிர்க்க பட்டென்று எழுந்து போய்விட்டாள். என்னடா, வந்த அன்னைக்கே அந்த பொண்ணுகிட்ட கலாய்க்க ஆரம்பிச்சிட்ட? அரவிந்தனின் கண்களில் விஷமம் இருந்தது. நான் எங்கடா அதை செய்தேன்? யதார்த்தமாக அந்த பிரான்ச்சில் என்ன வேலைன்னு கேட்டு வச்சேன். நீங்க பேங்குக்கு புதுசான்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன். உடனே பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குணசீலன் சிரித்தான். உன்கிட்ட இது ஒன்று இருக்குடா குணா, சிரிக்காம கலாய்ச்சி வைப்பேன். நல்ல வேலை என் ஆளை விட்டு வச்சியே, நிம்மதியாக கூறினான் அரவிந்தன். உன் ஆளா? யாருடா அது? நீ கலாய்த்த பெண் கூட பேசிக்கிட்டு இருக்காளே, அவதான். அரவிந்தன் சுட்டி காட்டிய திசையில் சரளாவுடன் பூர்ணிமா பேசிக்கொண்டு நின்றிருந்தாள். சரளாவுடன் பேசியபடி அவன் நிற்கும் திசை பார்த்து கொண்டிருந்த பூர்ணிமா அவன் பார்ப்பதை கண்டதும் அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள். என்னதான் இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாளா? குணசீலனின் பார்வையில் சுவாரஸ்யம் வந்தது. அவனது பார்வையை கண்ட அரவிந்தன் அரண்டு போனான். டேய், என்னடா இப்படி பார்த்து வைக்கிற? அவ என்னோட ஆளுடா. அடச்சி, நான் அவளை பார்க்கல, பக்கத்துல இருக்கிறவளை தான் பார்க்கறேன். அரவிந்தனுக்கு போன உயிர் திரும்ப வந்தது. அப்பாடி, இப்பவே கண்ணை கட்டுது என்று இழுத்து பெருமூச்சு விட்டான் அரவிந்தன். ஏண்டா, சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போனவன் அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானடா. எதுக்குடா திரும்பவும் திருநெல்வேலிக்கு வந்து என் பிபியை எகிர வைக்கிற என்று அழுத்து கொண்டான். சென்னை யூனிவர்சிட்டியில் ஈவினிங் காலேஜ் சேர்ந்து படிக்க வேண்டியிருந்தது. படிக்கிறதுக்காக டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனேன். படிப்பு முடிஞ்சதும் திரும்பவும் என் சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல உனக்கு என்னடா வருத்தம்? என்ன வருத்தமா? நானே இருந்திருந்து இப்பதான் ரதியை போல ஒருத்திய கண்ணுல பார்த்துருக்கேன். அவளை கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ வந்து சேர்ந்துட்டியே. குணசீலனின் பார்வை சரளாவின் மேல் விழுந்தது. அவள் ரதியை போல்தான் இருந்தாள். ஆனாலும் அவன் பார்வை அவள் மீது படிந்து நிற்காமல் பூர்ணிமாவின் மீதே மையம் கொண்டது. நொடிக்கொரு தரம் அவனை பார்ப்பதும் அவன் பார்வையை உணர்ந்ததும் இமைகள் படபடக்க விழிகளை திருப்பிக் கொள்வதுமாக இருந்தவளின் செய்கை அவளை பார்க்க தூண்டியது. அவளிடம் தெரிந்த இனம் விளங்காத வசீகரம் அவன் மனதை துண்டி இழுத்தது. அவளை போய் ஏண்டா அப்படி பார்த்து வைக்கிற? அரவிந்தன் விளங்காமல் கேட்டு வைத்தான். குணசீலனுக்கு ஸ்தூரென்று கோபம் வந்துவிட்டது. வேணும்னா அவளை பார்க்கவா என்று கேட்டான். பக்கத்தில் இருக்கவளை பார்த்து, இப்பதானே அவ என் ஆளுன்னு சொன்ன, எதை வச்சு அவளை ஆளுன்னு முடிவு கட்டுன? என்னடா கேள்வி இது? அதான் கேட்டுட்டேல்ல, பதில சொல்லு. அவளை எனக்கு பிடிச்சிருக்குடா. அவளுக்கும் உன்னை பிடிக்க வேணுமோ? பிடிக்க வைக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அதில் மட்டும் நில்லு.
அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசி வைக்காத. மீறி பேசுன வையே என்னடா செய்வ? உன் முயற்சிய சட்டை பண்ணாம நானும் முயற்சியில் இறங்கிடுவேன். என்னடா இப்படி போட்டு தாக்குற? 1000 தான் இருந்தாலும் நீ என் நண்பேண்டா. அது அதுல மட்டும் நில்லு. கோடு போட்டுட்டல்ல, இனி அதை தாண்டுனா ஏன்னு கேளு. அப்படியே மெயின்டைன் பண்ணு. குணசீலன் மீண்டும் பூர்ணிமாவை பார்த்து வைக்க, அப்படி அவளிடம் என்னதான் வசீகரம் இருக்கிறது என்று புரியாமல் குழம்பி போனான் அரவிந்தன். இதை அவனிடம் கேட்டு வைக்கலாம் என்றான். அப்படியா சொல்கிற? அதுவும் சரிதான் என்று அவன் பார்வை சரளாவின் பக்கம் திரும்பிவிட்டால் என்ன செய்வது என்று பயம் வந்து சேர, எனக்கு என்ன வந்துச்சு? இவன் அந்த பூர்ணிமாவை பார்த்தா எனக்கு என்ன? இல்ல சோனாவை பார்த்தால்தான் எனக்கு என்ன? என் சரளாவை பார்க்காமல் இருந்தால் சரி என்ற முடிவிற்கு வந்து சேர்ந்தான் அரவிந்தன். அன்று மதிய உணவு வேளையில் பூர்ணிமா நடந்ததை விவரிக்க சரளா பொங்கி சிரித்தாள். இப்படியே அடி பண்ணி வைப்ப? அவன் ஏற்கனவே இந்த பிரான்ச்சில் வேலை பார்த்தவன் தானாம். எம்காம் படிச்சிருக்கானாம். ஆஃபீஸ் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் எழுதியிருக்கானாம். MBA ஈவினிங் காலேஜில் படிக்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கானாம். கிடைச்சிருச்சாம். அதுக்கு சென்னையில் இருக்கிறது தான் வசதின்னு சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டானாம். இப்போ எதுக்கு திரும்ப வந்து தொலைந்தானாம்? இதனடி வம்பா போச்சு. இதுதான் அவனோட சொந்த ஊர். அப்பா அம்மா தம்பின்னு அவனோட குடும்பம் இங்கே தான் இருக்கு. இங்கே திரும்பி வராம எங்க போவான்? ஆமா, தெரியாம தான் கேட்குறேன். அவ வந்ததுல உனக்கு என்னடி இவ்வளவு கஷ்டம்? வந்த அன்னைக்கு என் கூட வம்புக்கு வருகிறானே. அவனாடி வம்புக்கு வந்தான்? 5 வருஷம் சர்வீஸ் போட்டுவிட்டு ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதிருக்கிறவனுக்கு நேற்று இந்நேரம் வந்து ஜாயின் பண்ணவனை பாடம் எடுத்தா அவன் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பானா? நானா அடி வழியே போய் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன். வான்னு கூப்பிட்டேன். அவன் தாண்டி என் சீட்டுக்கு வந்து என் பிரான்ச்சில் என்ன வேலைன்னு கேட்டான். யதார்த்தமா கேட்டிருப்பாண்டி. எனக்கு என்னவோ அப்படி தோணலை. வேற எப்படி தோணுது? அவன் வேணும்னு என்கிட்ட வம்புக்கு வருகிறான்னு தோணுது. சேச்சே, அப்படி இருக்காது. அதுக்கா அரவிந்தனை சொல்லு. என்னை கண்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் வழியிறான். அப்படி ஒரு வழிசில வழியிறான். தினசரி அவன் விடுகிற ஜொல்லிலே தான் இந்த ஆஃபீஸே செங்கம்மா கழுவி விடுறாளாம். ஆமாண்டி, அவன் உன்கிட்ட வந்து சொன்னானா? சொன்னான்னு தான் வச்சுக்கேன். அப்படியெல்லாம் பொத்தாம் பொதுவாக எதையும் வைத்துக்க முடியாது. தீர விசாரிக்காம எதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ மட்டும் இதை சொல்லு. என்னடா, ஒருத்தவன் தடிமாடு தாண்டவராயன் போல வாட்ட சாட்டமாக வந்து நின்று வேலையை பற்றி கேட்குறானே. அவன் யாரு எவருன்னு தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடம் எடுப்போம்னு மட்டும் யோசிக்காத. இனிமே என் வாய் அடக்கணும்னா இவ இதை சொல்லித்தான் அடக்க போகிறா. பூர்ணிமா பயந்ததை போல்தான் நடந்தது. அடுத்து வந்த நாட்களில் அவள் எதை சொன்னாலும் சரளா அன்று நடந்த நிகழ்வையே சொல்லி காண்பித்தாள். குணசீலன் வேறு பூர்ணிமாவை பார்த்தாலே ஒரு மாதிரியாக புன்னகைத்து வைத்தான். இவன் ஏன் ஒரு மாதமாக சிரிச்சு வைக்கிறான்? இவனுக்கு என்ன கண்டாலே அந்த நாளின் நினைப்பு தான் வந்து தொலைக்குமோ? பூர்ணிமா எரிச்சலுடன் ஆளானாள். இதெல்லாம் போதாதென்று அவன் அவளுக்கு டீச்சர் என்ற பட்ட பெயரை வைத்திருப்பதாக சரளாவின் மூலம் கேள்விப்பட்டவளுக்கு கோபம் கொந்தளித்தது. ஆனால் என்ன செய்தது? அவனிடம் போய் நீ எனக்கு டீச்சர்னு பட்ட பெயர் வச்சுக்கிறாயா என்று எப்படி அவளால் கேட்க முடியும்? வெகு நாள் வரை அவள் தலையை கண்டவுடன் அவன் பூவாய் பூத்திருக்கும் பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ என்று அரவிந்தனிடம் பாடி கேட்பான். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.